அன்பான நேயர்களே, காலை வணக்கம். இன்று மார்கழி மாதம் 29ஆம் நாள், திங்கட்கிழமை. சிவபெருமானுக்கு உகந்த நாள். மறை உடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதெடுவேன் கடல் தன்னில் மூதொடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோயமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதோரே அரணே ஆவடுதோரே அரணே. எல்லாம் வல்ல எம்பெருமான் தில்லைக்கூத்தனுக்கு உகந்த நாள் இன்று. மார்கழி மாதம் 29ஆம் நாள், திங்கட்கிழமை, பௌர்ணமி திதி, திருவாதிரை நட்சத்திரம். காலையில் 11:27 வரை இருக்குது. நேற்றையே வந்துருச்சு திருவாதிரை நட்சத்திரம். இருந்தாலும் காலையில் இருக்கிறது தான் நம்ம நோன்பு நுட்பது என்று, பாவை நோன்பு என்று சொல்வது. இந்த விரதம் இருந்து பாவை நோன்பு வைத்து பெண்கள் எல்லாம் இந்த மஞ்சள் கயிறு சரடு என்று சொல்வதை கட்டி கொள்வாங்க, சுமங்கலி கன்னியப்ப எல்லாருமே. அதனால் அந்த பாவை நோன்பு என்று சொல்வது அது பூர்த்தியாகக்கூடிய நாள் என்று. இன்று தில்லையில் சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான நாள் என்று. இன்று காலை மணி, அதாவது காலையில் 11:27 முடிஞ்சு அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம் அண்டு அமிர்த யோகம். இன்றைக்கு பூரா நல்ல நாள். ராகுகாலம் திங்கட்கிழமை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10 to 12, குளியன் 1:30 முதல் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் இன்று திருவாதிரை போகி பண்டிகை. இது ரெண்டும் இன்றைக்கி இந்த வருஷத்தில் சேர்ந்து ஒன்றா வருது. திருவாதிரை முன்னாடியெல்லாம் வரும், இப்போ இந்த அமாவாசை முன்ன வர்றதுனால திருவாதிரை இன்றைக்கி கடைசியாக வந்திருக்கு. 2 நாளும் இன்றைக்கி ஒரு நல்ல அருமையான நாள். திருவாதிரையும் போகி பண்டிகையும். போகி பண்டிகை பழையன கழிதல், புதுதன புகுதல், புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பழையதெல்லாம் கழிச்சு போடணுன்னா வீட்டில் இப்போ பழையவங்க பெரியவங்களெல்லாம் கழிச்சு தூக்கி போட முடியுமா என்ன? அதெல்லாம் இல்லை. பழைய குப்பையிலே சேராமல் இந்த வீடு வாசல்லாம் ஒட்டடை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி குப்பையிலெல்லாம் அள்ளி கொண்டு புதுசாக எல்லாமே செய்கிறது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இதை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாமல் வீட்டில் இருக்கிற அந்த பொருளெல்லாம் அள்ளி போட்டு வாசலில் நெருப்பு போட்டு கொளுத்துறாங்க. ஒரே புகமண்டலமாக இருக்குது. அது வியாதியை தான் உண்டு பண்ணும். அதனால் அது தவறான கருத்து. அது அன்பான நேயர்களே, இன்று நாம் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்துவிட்டு அடுத்து நம்ம போகி பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள். அதனால் இன்று அருமையான நாள். இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது என்று பார்ப்போமேனால், சூரியன் தனுசில் இருக்குது, புதன் தனுசில், சந்திரன் மிதுனத்தில் இருக்காது, செவ்வாய் கடகத்திலே இருக்காது, குரு ரிஷபத்தில் இருக்காரு, சுக்கிரன் கும்பத்தில், சனியுடைய வீட்டில், சனியும் கும்பத்தில் இருக்காரு, ராகு மீனத்தில் இருக்கார். அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு நாள் இன்று எப்படி இருக்கிறது? மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்று குரு நல்ல இடத்துல இருக்கார். அதாவது 2ஆம் இடத்துல இருக்கார். சனி 11ஆம் இடத்துல இருக்கார். இன்று நல்ல நாள். நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். நன்றாக இன்று எல்லா காரியங்களையும் செய்து நாளைக்கு
புதிதாக பொங்கல் வைப்பதற்கு வேண்டிய ஆயத்தங்களை எல்லாம் செய்து வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி நல்ல இறைவனை வழிபாடு செய்யுங்கள், நல்லொருள் கிடைக்கும். அடுத்தபடியாக ரிஷபராசி அன்பர்களை உங்களுக்கு இந்த ஜென்ம குரு பிரச்சனை தான் இருக்கும், இருந்தாலும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய கிரகமான சனியும் ராகுவும் நல்ல இடத்துல இருக்காங்க. சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கார், ராகு 11ல் இருக்கார். இது ரெண்டும் பெரிய சிறப்பு. அதனால் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 12ல் இருக்காங்க. குரு 12ஆம் இடத்துல விரயத்தை உண்டு பண்ணும். ஆனாலும் ராகு 10ல் இருக்கார். தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்குது. ஆகவே நன்மையே நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் பலம் இல்லாமல் இருக்குது. இருப்பினும் உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். அதனால் நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். எடுத்துக்காட்டாக இருப்பீங்க, சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு குரு சரியில்லை, 10ஆம் இடத்துல இருக்கார். கெட்ட பேர் எப்படிற மாதிரி வரும். நீங்கள் நேர்மையானவர், நியாயமானவங்க, தப்பு பண்ண மாட்டீங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துங்க. நேர்மையானவர்களுக்கு கொஞ்சம் காலம் இப்பொழுது சரியாக இல்லை, கொஞ்சம் தாமதமாக தான் பலன் கிடைக்கும். அதனால் நல்லவர்கள் வாழ்வது என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. தீயவர்கள் தான் சீக்கிரமாக ஏமாத்துறவங்க தான் நிறைய முன்னேறிடுறாங்க. ஆனால் இறைவன் அவங்கள வாழ விட மாட்டார். நல்லபடியாக தர்மமாக நியாயமாக நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கை உண்டு. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. அடுத்து கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கிறதுனா, குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல சிறப்பு. ஓடி போனவங்க 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. குரு நல்ல அருமையான இடத்துல இருக்காங்க. அது உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள் தான் நடைபெறும். அன்பான துளாராசி என்பதில் ரொம்ப கரெக்டாக நேர்மையாக நியாயமாக இருப்பீங்க. ஆனால் புதுசாக எதையும் பண்ணாதீங்க. கொஞ்சம் 4 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சித்திரை வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதிய முதலீடெல்லாம் செய்யாதீங்க. செஞ்சு விட்டு எனக்கு நடக்கலைன்னு அட்டம குரு எனக்கு தொட்டது தொடங்கலைன்னு இறைவன் மேலே கூட சொல்லாதீங்க, செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து விஜயராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு நாள் நன்றாக இருக்கிறது, நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அவசரப்படாமல் எதையும் செய்யுங்க, கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். என்னையா நல்ல காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள், அவங்கவுங்களுக்கு வயிற்றுக்கு தேக்கப்படி நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பவர்களே, ஆற்றல் மிக்கவங்க, திறமையானவங்க, உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக செய்வீங்க. அதனால் இருப்பினும் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காது. சற்று உடல்நிலையில் கவனம் தேவை. இருந்தாலும் 7.5 எல்லாம் முடிந்தது. சனி பகவான் 3ல் இருக்குது, ராகு பகவான் 4ல் இருக்காங்க. நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 5ல் இருக்கார், ராகு பகவான் 3ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது. 7.5 இருந்தாலும் இது 2 கிரகங்களும் பலமாக இருக்கிறதுனால நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு எந்த கிரகமும் சரியில்லை. உங்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனி என்று சொல்வார்கள். உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கார், அதுக்கு பேர் தான் ஜென்ம சனி என்று பேர். அதனால் உங்களுக்கு எந்த கிரகங்களும் சரியில்லை, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. உங்களுக்கும் கிரகங்கள் சரியில்லை. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. எப்படின்னா, குரு பார்க்குற இடம் இருக்குது பாருங்கள், 9ஆம் இடத்தை பார்க்குறார். அது குரு இருப்பதை விட பார்வைக்கு மிகவும் சிறப்பு. அன்பான நேயர்களே, உங்களுக்கு இந்த நல்ல நாள், நல்லது நடக்கும். குருனுடைய பார்வையினால் நல்லா இருக்குது. தாமதமாக நடக்கும், ஆனால் நல்ல விதமாக முடியும். தைரியமாக இருங்க மீனராசி என்பவர்கள்லாம். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள்லாம் 7.5 சனி இருக்கிறது. சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள், நல்லது நடக்கும். சனி பகவானுக்கு சனிக்கிழமை ஒரு விரதம் இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி, முடிஞ்சால் வன்னி பத்திரத்தினால் அர்ச்சனை பண்ணி சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். அன்பான நேயர்களே, நாளை நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் வைக்கணும். இந்த நாளைக்கு தை பொங்கல். நாளைக்கு மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு ஒரு சில கருத்து இருக்குது. சில குடும்பங்களில் காலையிலேயே அதிகாலையிலேயே சூரிய பொங்கல் சொல்லி சூரியன் உதிக்கிற போது பொங்கல் வச்சிடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தை பொங்கல் அல்ல, அது மார்கழி மாதம் இருக்குது. இன்று நமக்கு
எப்படின்னா 12 மணிக்குலேருந்து 1 மணிக்கு தான் நம்ம உள்ள பொங்கல் வைக்கணும். இந்த மாதம் பிறக்கிறதே 12 மணிக்கு மேலே தான் நமக்கு மாதம் பிறக்கிறது. அதனால் நமக்கு 12:40க்கு தான் சூரியன் தனுசுலேருந்து மகரத்துக்கு வர. இந்த மாதம் பிறக்கிறது அந்த 12:40க்கு தான் பிறகு. நம்ம 12 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 1 மணிக்கு பொங்கலை வச்சு முடிச்சிடலாம். மாதம் பிறந்த உடனே பொங்கலை இறக்கிடலாம், சுவாமி கும்பிட்டுடலாம். 1:30க்குள்ளே நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம். இது எல்லோரும் பொங்கல் வைக்கக்கூடிய நாள். அதாவது தை பிறந்து தான் பொங்கல் வைக்கணும். மார்கழியில் பொங்கல் வைக்கக்கூடாது. அதுக்கு பேர் மார்கழி பொங்கல் வந்துடும். அதுக்கு தான் போகி பண்டிகைன்னு பேர். அதனால் சில பேர் காலையிலே வைக்கிறாங்க. அது குடும்ப வழக்கம். அது நான் தவறுன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம தை பொங்கல் என்பது நம்ம மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பொங்கல் வைக்கணும். எந்த காரியத்தையுமே சூரிய பலம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம காரியங்கள்லாம் செய்யணும். அதுதான் நல்லது. அதனால் எல்லா அன்பர்களும் இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற அன்பர்கள்லாம் எல்லாருக்கும் சொல்லுவோங்க, இன்று கரெக்டாக 12 மணிக்குலேருந்து 1 மணிக்குள்ளே பொங்கல் வச்சுருங்க. அது நல்ல அருமையான நேரம் தைப்பொங்கல். இன்று நமக்கு திங்கட்கிழமை இல்லையா, 12 மணிக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருது. ராவுகாலம் யமகண்டம்லாம் முடிஞ்சிருது. 12 மணிக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதனால் அதுவும் நல்ல நீட்டாக நல்லபடியாக இருக்குது. அதனால் நமக்கு பொங்கல் வைக்கின்ற நேரம் நல்ல நேரம். எல்லா அன்பர்களும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. அதனால் இன்றைக்கி திங்கட்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை 3-4 தான் ராவுகாலம். காலையில் 9-10 யமகண்டம். அதனால் ராவுகாலம் யமகண்டம் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் செவ்வாய்க்கிழமை மணிக்கு நீங்கள் 12 மணிக்கு மேலே நீங்கள் பொங்கலை வைக்கலாம். அதனால் நல்ல நாள். நீங்கள் அன்பான நேயர்களை எல்லோரும் நல்ல நேரத்தில் பொங்கல் வச்சு குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட இந்த தைப்பொங்கலை நல்ல விதமாக கொண்டாடி, இதுவரை நமக்கு சிரமமாக இருந்தது, இனிமேல் நாம் நல்லபடியாக வாழணும் இறைவான்னு சொல்லி அந்த சூரிய பகவானையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து நல்லபடியாக இனிப்பு பொங்கல், சர்க்கரை பொங்கல் செய்து அந்த இறைவனுக்கு படைத்து, சூரிய பகவானுக்கும் படைத்து, உங்கள் இல்லத்தில் இருக்கின்ற குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வங்களுக்கும் படைத்து அந்த இறைவனை வாங்கி அந்த இறைவனோட ஆசீர்வாதம் பெற்று, பெரியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற்று அது புதிய வாழ்க்கையை தொடங்கி நீங்கள் எல்லோரும் எல்லா மக்களும் நல்லருள் பெற்று நலமுடன் வாழணும். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதனால் நோய் நொடி இல்லாமல் ஆஸ்பத்திரி பக்கம் போகாமல் எல்லோரும் நல்லபடியாக வாழ்ந்து நல்லருள் பெற வேண்டும். இந்த தை மாதம் பிறப்பு நிறைய சிரமங்கள் எல்லாம் நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். மழையினால் ஒரு பக்கம் சிரமங்கள், வெள்ளத்தினால சிரமங்கள், இப்படி காற்றுனால சிரமங்கள், இப்படி பலவிதமான இயற்கை பேரிடர்கள், அதனால நமக்கு நிறைய தொந்தரங்கள்லாம் இருக்குது. அதுலேருந்தெல்லாம் நம்ம வெளியில் வரணும். வெளியில் நல்லபடியாக நம்ம சிறப்பாக வாழணும். அதுக்கு இறைவன் நல்லருள் செய்யணும். பிரார்த்தனை செய்து எல்லோரும் நல்லருள் பெற்று சிறந்து வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.